First time when I rode this Duke 390, ஒரு வெறித்தனமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லணும். எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ப்ரெசிஷன், எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் கண்ட்ரோல் இருந்தால் தான் இந்த மிஷினை வந்து உங்களால் ப்ராப்பராகவே வந்து ஓட்ட முடிஞ்சுது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கி நம்மெல்லாம் 300-400 சிசி மிஷின்ஸை ஈஸியாக ரோட்டில் பார்க்க முடியுதுன்னா அது எல்லாத்தோட ஒரு ஸ்டார்டர் வந்து பார்த்திங்கன்னா இவன் தான் அப்படின்னு சொல்லணும். அண்ட் ஸ்டில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மிங் மிஷின்ஸ் அண்ட் ஈஸிலி சஜஸ்டபிள், ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடிஞ்ச ஒரு மிஷின் வந்து பார்த்திங்கன்னா Duke 390 அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இவ்வளோ லெகசி இருக்க ஒரு பைக் டிஸ்கண்டினியூ ஆக போகுதுன்னு நினைக்கும் போது அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. Duke 390 மார்க்கெட்டில் எத்தனை வருஷமாக இருக்குது. இந்த வண்டியெல்லாம் டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்களா? 390 வரும், 350 புதுசாக வரும், ஜிஎஸ்டி பெனிஃபிட்டும் இருக்கும். எது வேல்யூ ஃபார் முடியும் அப்போ பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. ஆல்ரெடி ட்ரையம் 400லேருந்து 350 ஆயிடுச்சு. இவனை மட்டும் எங்கே விட போகிறாங்க? 350 Duke கேட்க ஒரு மாதிரி இருக்குடா இது. அந்த கன்ஃபியூஷன்லாம் என்னன்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ப்ளஸ் இன்றைக்கும் நான் போகிற நிறைய வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா Duke 390 அது ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, வாங்கலாமா ப்ரோ இன்றைக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த மோட்டர் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா 17,000 கிலோமீட்டர்ஸ் வந்து கிளாக் பண்ணியிருக்கு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுறேன். சிட்டியில் ஓட்ட எப்படி இருக்குது, ஹைவேல ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, ஸ்டில் இந்த மெஷினை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாமா, 350 390 வாட் எவர் இட் இஸ், எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்லி இந்த மோட்டர் சைக்கிளோட லுக்ஸ்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். செம அக்ரெசிவான ஒரு டிசைன் அப்படின்னு சொல்லுவோம். எங்கே பார்த்தாலும் ஷார்ப்பான பேனல்ஸ், லிட்ரலி ஆன் த ஃபேஸான ஒரு டிசைன். இந்த மோட்டர் சைக்கிள் பாஸ் ஆச்சுன்னா நீங்கள் தான் அப்படின்னு சொல்லணும். ஆனால் மார்க்கெட்டில் இவனை மாதிரி ஒருத்தர் சுற்றின்னு இருக்கான். முன்னாடி டிஆர்லாவது இல்லாமல் இருந்தது, இப்போ டிஆர்லோட போட்டு சிமிலர் கலர் பிளாக் தான் விற்கிது, பிளாக்லேயே விட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தான் தம்பியாக இருந்தாலும் தம்பி தான், அண்ணன் தான் அப்படின்னு சொல்லணும். Gen 1லேருந்து Gen 2 வாஸ் மை ஃபேவரட். அண்ட் அதுக்கப்புறம் அதை விட இன்னும் ஷார்ப்பராக கொஞ்சம் ஹைட் கம்மியாக வந்தது தான் Gen 3 அப்படின்னு சொல்லணும். இந்த 3 ஜெனரேஷன்ஸில் உங்களோட ஃபேவரட் எதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஒன்ஸ் த ரோட் ஓப்பன்ஸ் அங்கே தான் வந்து ஃபன்னே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லணும். நியூட்ரலேருந்து ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர், ஃபிஃப்த் கியர், சிக்ஸ்த் கியர் அப்படியே அந்த குவிக் ஷிஃப்டரில் ஷிஃப்ட் பண்ணும்போது இட் ஃபீல் ஸோ குட் அப்படின்னு சொல்லணும். அப்படியே நீங்கள் சீட்டில் அப்படியே உட்காந்துருக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த காற்று அப்படியே உங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணோம். ஹைவேஸ் இஸ் சம்திங் ஐ ரியலி லவ் வித் திஸ் மிஷின் அப்படின்னு சொல்லணும். இட் ரீச்சஸ் லைக் அரௌண்ட் 170 கிலோமீட்டர் ஸ்டாப் ஸ்பீட், ஒரு 140-150 வரைக்கும் ஒரு சரியான அக்ரெசிவான ஒரு புல் இருக்கும். அதுக்கப்புறம் 1 2 3 அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடுன்றது வந்து ஏறும் அப்படின்னு சொல்லணும். பட் நீங்கள் ரைட் பண்ணுற அந்த மொமெண்ட் ஃபீல் ஸோ குட். எல்லாமே வந்து மறந்துடும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து ஆஃபர் பண்ணும். ஓப்பனாக சொல்லணும்னா மார்க்கெட்டில் இருக்க சில 650 சிசிஸ்னால கூட நானே ஒரு காட்டாரு என்கிட்ட வச்சிக்காத கோளாறு இதை 0 to 100ல பிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அக்ரெசிவான ஒரு ஆக்சிலரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின்ன்றது வந்து ஆஃபர் பண்ணும். ஐ மீன் லைக் லவ் வித் திஸ் மிஷின் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஒரு சைடு நல்லது இருந்தால் ஒரு சைடு கெட்டது அப்படியே வந்து இருக்கும். அந்த கெட்டதுக்குள்ளே அப்படியே போகலாம். ஃபர்ஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இதோட கிராம்டான சீட்டிங் பொசிஷன் Gen 2 வாஸ் மச் பெட்டர் கம்பேர்ட் டு திஸ் மோட்டர் சைக்கிள். மேபி என்னோட ஹைட், என்னோட ஃப்ரேம்க்கு அது வந்து நான் கொஞ்சம் பல்கான ஆள். ஹைட்டும் வந்து பார்த்திங்கன்னா 5'10" இருந்து, ஸோ ஹைட்டு வெயிட் எல்லாம் இருக்கிறதுனால இந்த சீட்ஸ் லைக் குவைட் கிராம்டு, அப்படியே கீழே உட்காந்துருக்க மாதிரி உள்ளே உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். பழைய மிஷின் வாஸ் லைக் அண்ட் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். Gen 2 ஃபீல்ஸ் லைக் அப்படியே ஒரு நல்ல ஒரு சீட்டிங் பொசிஷன், கம்ஃபர்டபுள் சீட்டிங் பொசிஷன், டூரிங்க்குமே நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். இந்த மிஷின் இஸ் நாட் வெரி கம்ஃபர்டபுள் ஃபார் மை சைஸ். மேபி ஷார்ட்டர் பீப்புள் ஆர் ரியலி டூரிங் இன் திஸ் மிஷின். இதை டூரிங்க்கும் யூஸ் பண்ணலாம், பட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் வண்டியோட ஹைட்டும் கம்மி பண்ணியிருக்காங்க, ஸோ தட் கம்மியான ஹைட்டில் இருக்கவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுனால ஓரளவு ஒரு நல்ல பேக்கேஜ் இது. உங்கள் ரைடு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை விட உங்களோட ஸ்லீப் வந்து குவாலிட்டியாக இருக்கணும். அப்போ தான் நெக்ஸ்ட் டே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இந்த எம்மா மேட்ரஸ் பற்றி பேசி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. யூரோப்பில் த பெஸ்ட் செல்லிங் மேட்ரஸ் ப்ளஸ் 30+ கண்ட்ரீஸில் இது அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஷிப்பிங் எல்லாமே ஈஸியாக இருந்தது. ஒரு காம்பேக்ட் பாக்ஸில் வந்து வந்தது. நானே இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். உள்ள கட்டர் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. நீங்களும் ஈஸியாக பண்ணிக்கலாம். அண்ட் கைஸ், ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா ஒரு பிஸி லாங் ரைடுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்லீப் இருந்தால் தான் நெக்ஸ்ட் டே ஃபுல் எனர்ஜியோடு ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த மேட்ரஸ் ரியலி யூஸ் பண்ணுறதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. 100 nights ட்ரையல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 15 years வாரண்டியை வந்து கொடுத்துருக்காங்க. எம்மாவோட ஸ்லீப் சேல் கரண்ட்லி போயிட்டுருக்கு. emmasleep.in வெப்சைட்டில் 55% ஆஃபில் இருக்குது. ப்ளஸ் கூட நம்ம கூப்பான் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா another 15% வந்து கிடைக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் எலக்ட்ரானிக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இது இல்லை அது இல்லைன்னு எதுவுமே வந்து சொல்ல முடியாது.
குவிக் ஷிஃப்டர், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், கார்னரிங் ஏபிஎஸ், டிஎஃப்டி டிஸ்பிளே, அட்ஜஸ்டபிள் லீவர்ஸ் அண்ட் லைக் வாட் நாட், ஈவன் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் எது இல்லை அப்படின்னு வந்து கேட்கலாம். இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு டியூக் 390 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நிறைய விஷயங்கள் வந்து வந்தது அப்படின்னு சொல்லணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து இந்த குவிக் ஷிஃப்டர் ஆகட்டும், டிஎஃப்டி மீட்டர் ஆகட்டும், இந்த எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், எல்இடி டிஆர்எல்ஸ், இந்த மாதிரி நிறைய மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மோட்டர் சைக்கிள் வந்து வந்தது. அண்ட் டூவல் சேனல் ஏபிஎஸ் வந்ததுலேருந்தே வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ ஓவரால் ஒரு எலக்ட்ரானிக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பெருசாக இன்றைக்கி வந்து நிறைய மோட்டர் சைக்கிளில் டிஎஃப்டி மீட்டர் இருக்குது அப்படின்னா அதோட ஒரு ஸ்டார்டர் வந்து டியூக் 390. அதுக்கப்புறம் ஐ திங்க் ஆர்ஆர் 310 வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அப்படியே ஸ்லோவாக இன்றைக்கி வந்து ஸ்கூட்டர்ஸு, மோட்டர் சைக்கிள்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து வந்துருச்சு. ஜப்பான்காரன் ஒருத்தர் இருக்கான், ஆக்டிவாவில் கூட போட்டு விட்ருக்கான் அவன். ஐயோ பேரை சொல்லிட்டோமா, அந்த மாதிரி இருக்குது. எஸ், எலக்ட்ரானிக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ஃபுல்லி லோடட் அப்படின்னு சொல்லணும். இதில் மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டே டு டே யூஸ் பண்ணுவீங்க. சில எலக்ட்ரானிக்ஸ் லைக் லான்ச் கண்ட்ரோல் இதை பற்றிலாம் நான் பேசியிருக்க மாட்டேன், ஏன்னா அதெல்லாம் பெருசாக யூஸ் இல்லை. அதனால் ஸோ தேவையான எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இட் பேக்ஸ் அப்படின்னு சொல்லணும். அண்ட் ரைடிங் மோட்ஸும் கொடுத்துருக்காங்க. நான் அந்த ரைடிங் மோட்ஸ்லாம் பெருசாக யூஸ் பண்ணதில்லை. இட்ஸ் ஆல்வேஸ் ஆன் மோஸ்ட்லி ஸ்ட்ரீட் ஆர் ட்ராக் ஆர் ரெயினில் போகாது, ஸ்ட்ரீட் அண்ட் ட்ராக்கில் மட்டும் தான் மோஸ்ட்லி வந்துருக்கும். அதுக்கேற்ற மாதிரி டிஸ்பிளே லேஅவுட் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இனிஷியலாக வந்து கொஞ்சம் அப்படி அம்மிங்கி அப்படி வந்து போகும், அதுதான் பெருசாக டிஃப்ரென்ஸு. மற்றபடி பர்ஃபார்மன்ஸில் இந்த மோட்ஸ் எல்லாம் வந்து பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கொடுக்காது. ஸ்டில் வந்து இட் பேக்ஸ் த எலக்ட்ரானிக்ஸ், இல்லாத எலக்ட்ரானிக்ஸே கிடையாது, எல்லாமே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லணும். அண்ட் ஃபைனலி அந்த இம்பார்ட்டண்ட்டான மேட்ரு, எதனால் 390லேருந்து 350 உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஜிஎஸ்டி 2.0 வந்து வந்தது. 18லேருந்து 40% இன்க்ரீஸ் பண்ணாங்க இந்த 350 சிசிக்கு மேலே இருக்க மிஷின்ஸ் எல்லாமே. ஸோ ராயல் என்ஃபீல்ட் மாதிரி சில பிராண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 350 மேலே இருக்க லைனப்போட ப்ரைஸை உடனே வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. லைக் கரிலாவாக இருக்கட்டும், உங்களுக்கு 650ஸாக இருக்கட்டும், ஆர் இமாலயன் ஆகட்டும், இது எல்லாமே. இந்த அதர் சைடு வந்து பார்த்திங்கன்னா கேடிஎம், பஜாஜ், ட்ரையம்ப் இந்த குரூப் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸே பண்ணல. இன்றைக்கி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேம் ப்ரைஸில் தான் வந்து சேல் பண்ணிருக்காங்க. விச் இஸ் ரியலி ஹேட்ஸ் ஆஃப் மக்களை வந்து உடனே கஷ்டப்படுத்தாமல் பண்ணதுக்கு. அட்லீஸ்ட் இவ்வளோ நாள் வந்து சர்வை பண்ண முடிஞ்சது, பட் லாங் டைமில் கண்டிப்பாக வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இதை வந்து கம்மி பண்ணி ஆகணும் 350யோட பெனிஃபிட்டை வந்து எடுத்துக்கிறதுக்காக. அண்ட் ட்ரையம்ப் வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அண்ட் இன்வைட்டும் வந்து வந்துருச்சு. ஏப்ரல் 7ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 400லேருந்து 350ஸாக வந்து ட்ரான்சிஷன் வந்து எடுக்குது. ஸோ கேடிஎம் வந்து என்ன பண்ணுவாங்க, பஜாஜ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணோன்னா, பஜாஜும் வந்து எனக்கு தெரிஞ்சு 350க்கு வந்து டவுன் சைஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் கேடிஎம் தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டர் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நான் வீடியோவோட ஸ்டார்டிங் ஏன் இவ்வளோ பெரிய ஒரு மேட்டரை பேசிட்டு இதை பேசுகிறேன் அப்படின்னா, இந்த மோட்டர் சைக்கிளோட அந்த லெகசி அப்படின்னு சொல்லணும். அதை வேறு வார்த்தையால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்தியன் மார்க்கெட்டில் திஸ் ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் குவைட் அ லாட். திஸ் இல்லை, ஃபர்ஸ்ட் ஜென் அண்ட் செகண்ட் ஜென் அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்படி ஒரு லைனப்பில் இருக்க ஒரு மிஷின்ஸை வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கேடிஎம் வந்து டிஸ்கன்டினியூ பண்ண மாட்டாங்க. அண்ட் ஹாப்பி நியூஸ் என்னென்னா, நம்ம கேடிஎம்மில் ஒர்க் பண்ணுற நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட பேசினதில் அஃபிஷியல் சொன்னதுமே இந்த மேட்டர் தான். 350 அண்ட் 390 வில் கோ ஆன் சேல் அட் த சேம் டைம்ன்ற மாதிரி ரெண்டு மோட்டர் சைக்கிள்ஸுமே வந்து மார்க்கெட்டில் இருக்கும் அப்படின்றது. அதுக்கு லாஜிக்கலான ரீசன்ஸுமே வந்து இருக்குது. 350 எனிவேஸ் ட்ரையம்க்கு வந்து பண்ணுறாங்க அண்ட் பஜாஜ் NS 400 அண்ட் டாமினாருக்கும் வந்து பண்ணுவாங்க. ஸோ 350ஸை அதுக்கு சிமிலராக வந்து பண்ணிவிட்டு ஸோ தட் அந்த ஜிஎஸ்டி பெனிஃபிட்ஸையும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ப்ராடக்ட்டோட காஸ்ட்டும் கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில், எட் பர்ஃபார்மன்ஸ் வைஸுமே வந்து பார்த்திங்கன்னா 390க்கும் 350க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது. இன்றைக்கி மார்க்கெட்டில் அதிகமாக சேல் ஆகுது வந்து 250 தான். 250 விட 350 பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக வந்துருக்கும். ப்ளஸ் ஜிஎஸ்டி பெனிஃபிட்ஸும் இருக்கிறதுனால கொஞ்சம் காஸ்ட் வந்து சேவ் பண்ண முடியும். அந்த அதர் ஹேண்ட் 390 இது ரேட் ஏறுமா இல்லை இப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது கைஸ். ரொம்ப நாள் வந்து இதே ப்ரைஸில் வந்து சேல் பண்ணிருக்க முடியாது. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து இந்தியாவிலேருந்து தான் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கும் வந்து சென்ட் பண்ணுறதுனால 390s வில் பி தேர் ஆன் த மார்க்கெட். மேபி மைட் கெட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஃப்ரம் ஹியர் அப்படின்னு சொல்லணும். பட் 350 இஸ் கான் பி ரியலி அஃபோர்டபுள் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன வந்து பண்ணுறாங்க அப்படின்றது. எலக்ட்ரானிக்ஸ்லாம் என்ன மாறுது அப்படின்றது எனக்கு தெரியல. பட் கண்டிப்பாக வந்து 350யும் இருக்கும், 390யும் இருக்கும். ஸோ பேனிக்கில் வந்து நம்ம 390 வாங்க வேணாம், ட்ரையம்ப் 400 வந்து வாங்கின மாதிரி அப்படின்றது தான் என்னோட இந்த வீடியோட கருத்து. பட் ஸ்டில் இவ்வளோ பெரிய ஒரு லெகசி ஜஸ்ட் ஒரு ஜிஎஸ்டி சேஞ்ச்னால வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகுதுன்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. அண்ட் 390க்கு மேலே இருக்க மோட்டர் சைக்கிள்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் Aprilia RS 457 which is easily 1 lakh or 1.5 lakh expensive than this particular machine அப்படின்னு சொல்லணும். ஸோ even though KTM கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணாலுமே there is a lot of room in between for the competition. I don't think that இது இன்னும் எக்ஸ்பென்சிவ் ஆனாலுமே இதை வாங்குறவங்க இதை வாங்க தான் போகிறாங்க. சின்ஸ் லான்ச் பெருசாக ப்ரைஸ் ஏறல இந்த Duke 390 Gen 3.
பிகாஸ் கன்சிடரிங் இது Gen 2 அளவுக்கு நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணல அப்படின்றதுனால. பட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மிஷின். அது 17,000 கிலோமீட்டர்ஸ் கிளாக் பண்ணியிருக்கு இந்த வண்டி. அண்ட் இது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஒரு மோட்டர் சைக்கிளும் கூட அப்படின்னு சொல்லணும். ஸோ லிட்ரலி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் இது. அண்ட் நிறைய கிலோமீட்டர்ஸ் நான் இதில் கிளாக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸோ அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இஷ்யூமே வந்து இல்லை. நிறைய பேர் இன்ஜின் ரிலேபிலிட்டி அது இதுங்கிறாங்க. பட் எனக்கு பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. ஸோ 350 வரப்போகுது, 390 மார்க்கெட்டில் இருக்க போது. வாட் இஸ் கான் பி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வெயிட் பண்ணலாம், ரெண்டுத்தையும் பார்த்துட்டு ஒரு டிசிஷனுக்கு வந்து வரலாம். நானும் அது ரெண்டில் தான் ஒன்று வாங்கலாம்னு தான் இருக்கேன். ஸோ சீக்கிரமாக உங்கள் எல்லாருக்கும் அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஆட்டோமொபைல் கண்டென்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. ரைட் சேஃப், ஸ்டே டியூன் அண்ட் பை.